சிறை கதவு கம்பிகளை உடைக்கிறதுக்கு டெமாக்கஸ் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அவரால முடியல. உடனே அவர் பக்கத்துல இருக்கிற லாக்கை பாக்குறாரு. அந்த லாக்கை ஓபன் பண்றதுக்கு ஒரு கோட் தேவைப்படுது. அந்த கோட் என்னவா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? இந்த க்ளூ பார்த்து கெஸ் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க இருக்கிற ஃப்ராக் தான் க்ளூவே. ஃப்ராக்குக்கான ஸ்பெல்லிங் FROG. இத நம்பர்ஸோட மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு லாக் கோட் கிடைச்சிரும். Fக்கு 1, Rக்கு 7, Oக்கு 8, Gக்கு 2. அப்படின்னா கோட் 1882. டெமாக்கஸ் சிங் இந்த கோடை போட்டு கதவை ஓபன் பண்ணிடுறாரு. ஜெயில இருந்து தப்பிச்சிடுறாரு. அவர் இப்ப எக்ஸிட்டை நோக்கி ஓடி போறாரு. அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது டேபிள் மேல இருக்கிற சில பொருட்களை பாக்குறாரு. அவர் ரொம்ப பசியா இருக்காரு. வயிறு கூட கத்திக்கிட்டு இருக்கு. அதனால அவர் நினைக்கிறாரு, நான் இதுல ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். டெமாக்கஸ் சிங்க்கு டேபிள் மேல சாப்பிடறதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. சீரியல், ஸ்பெகட்டி, சூப், அப்புறம் பர்கர். நல்லா யோசிச்சு டெமாக்கஸ் சிங் எதை சாப்பிடணும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அவர் எதை சாப்பிடலாம்? ஏவா, பியா, இல்ல சியா, இல்ல டியா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இப்ப டெமாக்கஸ் சிங் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க முடியாது. அவர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. தப்பிச்சு ஓடும்போது இங்க இருக்கிற ஒரு பொருளை மட்டும் தான் சாப்பிட முடியும். அது பர்கர். அவர் அந்த பர்கரை எடுத்துக்கிட்டு எக்ஸிட்டை நோக்கி ஓடி போறாரு. அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க 3 கதவுகளை பாக்குறாரு. இந்த 3 கதவுகளையும் பார்த்து இவர் எந்த கதவு வழியா போலான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏவா, பியா, இல்ல சியா? கேட் ஏலியும் பீலியும் இருக்கிற போலீஸ் கிட்ட கன் இருக்கு. அந்த கதவு வழியா தப்பிச்சு போறது ரொம்ப ஆபத்தானது. ஆனா 3வது கதவு இருக்கிற போலீஸ் கிட்ட ஸ்டிக் மட்டும் தான் இருக்கு. டெமாக்கஸ் சிங் அவர்கிட்ட ஈஸியா ஃபைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக முடியும். ஒரு சாக்லேட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் சேர்த்து $110 விலையா இருக்கு. இந்த சாக்லேட்டோட விலை இந்த பாட்டிலோட விலையை விட $100 அதிகமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த வாட்டர் பாட்டிலோட விலை என்னவா இருக்கும்? நீங்க அதை கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம விடையை பார்க்கலாம். நீங்க ஒருவேளை விடைய $10ன்னு சொல்லியிருந்தா அது தப்பு. பாட்டிலோட விலை $10 அப்படின்னா அந்த சாக்லேட்டோட விலை $90க்கு மேல இருக்கணும், $100 இல்ல. இப்ப இந்த பாட்டிலோட விலை X அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்ப விடையை பார்க்கலாம். இப்ப இந்த பாட்டிலோட விலை X, இந்த சாக்லேட்டோட விலை $100க்கும் மேல. இந்த சாக்லேட்டோட விலை X + 100 அப்படின்னா டோட்டல் $110. இப்போ ஈக்குவேஷன் X + X 100 = $110. 2X = $10 அப்படின்னா X = $5. அப்படின்னா இந்த பாட்டிலோட விலை $5. அப்படின்னா இந்த சாக்லேட்டோட விலை $105. இப்போ நம்ம அடுத்த புதிருக்கு போகலாம். மேகுல் அவரோட வீட்டு நம்பரை அடிக்கடி மாத்திப்பாரு. இங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்படுது. மண்டேல அவரோட வீட்டு நம்பர் A202, டியூஸ்டேல C404, வெட்னஸ்டேல E606. அப்படின்னா நீங்க யோசிச்சு சொல்லுங்க, தேர்ஸ்டே அன்னைக்கு மேகுலோட வீட்டு நம்பர் என்னவா இருக்கும்? நல்லா யோசிங்க. உங்களுக்கு இன்னும் நேரம் வேணும்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க. இப்ப நம்ம விடையை பார்க்கலாம். ஆல்பபெட்ஸ் ஒரு லெட்டர் விட்டு இன்னொரு லெட்டர் இருக்கு. A, C, E. அப்படின்னா அடுத்த லெட்டர் ஜியா தான் இருக்கணும். அதே மாதிரி நம்பர் 202 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 202, 404, 606. அப்படின்னா அடுத்த நம்பர் 808 தான். அப்படின்னா மேகுலோட வீட்டு நம்பர் G808. இப்போ நம்ம அடுத்த புதிரை பார்க்கலாம். ராணி ஒரு வாரத்துக்கு வெக்கேஷன் போயிட்டாரு. அவர் வெக்கேஷன்ல இருந்து திரும்பி வரும்போது அவர் வீடு கொள்ளடிக்கப்பட்டது அவருக்கு தெரிய வருது. உடனே அவர் டிடெக்டிவ் மேகுல் நம்பருக்கு கால் பண்றாரு. அவரோட 3 ஃப்ரெண்டு மேல அவருக்கு சந்தேகம் இருக்கிறதா அவர் சொல்றாரு. சாம், ஜிம்மி, அப்புறம் ரேச்சல். மேகுல் அவங்க 3 பேரையும் கேள்வி கேட்கிறாரு. ஜிம்மி சொல்றாரு, நான் ஒரு வாரம் மலைக்கு போயிருந்தேன். என்னால இப்படி இதை பண்ணிருக்க முடியும். வேணா என் போட்டோவை செக் பண்ணி பாருங்க. ரேச்சல் சொல்றாங்க, நான் ஒரு வாரம் பீச்சுக்கு போயிருந்தேன். என் போட்டோஸை பாருங்களேன். சாம் சொல்றாரு, நான் பாலைவனத்துக்கு போயிருந்தேன். நான் ஒரு வாரம் இந்த சிட்டிலேயே கிடையாது. வேணா நீங்க என் போட்டோவை கூட பாத்துக்கோங்க. மேகுல் அவங்க காட்டின போட்டோவை பார்த்துட்டு உடனே கண்டுபிடிச்சிடுறாரு இவங்கள யார் போய் சொல்றாங்கன்னு. எப்படி இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து யார் போய் சொல்றாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? கமெண்ட் பண்ணி உங்களோட ஆன்சரை எனக்கு சொல்லுங்க.
வாங்க இப்ப நம்ம விடைய பார்க்கலாம். ரீச்சலோட போட்டோல இந்த பட்டம் பறக்கிற திசையும் படகு கொடி பறக்கிற திசையும் வெவ்வேறையா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த படகு எப்பவுமே காத்து போற திசையில தான் போகும். அப்படிதான் மேகுலுக்கு தெரிய வருது இவங்க போய் சொல்றாங்கன்னு. மேகுல் மார்னிங் வாக் போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு மின்கம்பத்துல இருந்து ஒரு ஒயர் விழுந்து அது ஒரு ஆள் மேல பட்டு அவருக்கு ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. மேகுல் உடனே அவர் பக்கத்துல ஓடி போய் மின்கடத்தா பொருள் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. ஏன்னா அந்த கரண்ட் ஹை வோல்டேஜ்ல இருக்கு. மேகுல் அவரை டச் பண்ணி உதவி பண்ண முயற்சி பண்ணாருன்னா மேகுலுக்கும் சேர்த்து ஷாக் அடிச்சிரும். மேகுல் தேடி பார்க்கும்போது அவருக்கு மின்கடத்தா பொருளே காணோம். உடனே அவர் வேகமா ஓடி வந்து பறந்துகிட்டே அவரை உதைக்கலாம்னு முடிவு பண்றாரு. அப்படி உதைச்ச அவர் எலக்ட்ரிக் ஒயர்ல இருந்து தப்பிச்சிருவாரு. அப்புறம் ஷாக் அடிக்கிறதும் நின்னுடும். மேகுலுக்கும் கூட ஷாக் அடிக்காது. மேகுலுக்கு ஏன் ஷாக் அடிக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? மேகுல் அவரை எப்படி காப்பாத்தினாரு? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம கிரவுண்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஷாக் அடிக்கும். அதுக்கான அர்த்தம் எலக்ட்ரிக் ஒயரை பிடிச்சு அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தா கூட ஷாக் அடிக்காது. நாம கிரவுண்ட தொட்டுட்டு இல்ல அப்படின்னா நீங்க பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 லவ் பேர்ட்ஸ் ஷாக் அடிக்காம எலக்ட்ரிக் ஒயர்ல உட்காந்துட்டு இருக்கிறத. அதனாலதான் மேகுல் ஓடி வந்து பறந்தவரை உதைச்சாரு. ஷாக் அடிச்சிருக்கிற அந்த ஆளை. இப்ப 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. ஆம்பர் இன்னைக்கு தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க இன்னைக்கு கவுண்டரையும் பார்த்துக்கிட்டு மாலையும் மேனேஜ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சாக்லேட் எல்லா இடத்துலயும் சிதறிடுச்சு. ஆம்பர் எல்லா சாக்லேட்டையும் எடுத்து பாக்ஸ்ல போட்டு அதை வச்சிடுறாங்க. அவர் திரும்ப வந்து கவுண்டரை பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அங்க இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு கூட ஒரு லெட்டரையும் வச்சுட்டு போயிருக்காரு. நான் தான் திருடன், முடிஞ்சா என்ன பிடிச்சு பாரு. அப்ப அந்த மாலுக்குள்ள 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த 3 பேரையும் பார்த்து யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க நல்லா நேரம் எடுத்துக்கிட்டு திங்க் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப நம்ம விடைய பார்க்கலாம். நீங்க இதை கவனமா பாத்தீங்கன்னா அந்த திருடன் இதை எழுதி வச்சுட்டு பேனாவை இடது பக்கமா வச்சிருக்கான். அப்படின்னா அந்த திருடன் லெஃப்ட் ஹேண்டட். இப்ப அந்த மால்ல வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. இங்க நடுவுல இருக்கிற இந்த ஆள் தான் லெஃப்ட் ஹேண்டட். ஏன்னா இவர் தான் வாட்டர் பாட்டில லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்காரு. தண்ணியை கூட அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. லாட்டரி விளையாடுறது அப்படின்னா ராணிக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஒரு தடவை அவரோட லாட்டரி நம்பர் $1000 லாட்டரி நம்பரோட மேட்ச் ஆகுது. நான் தான் லாட்டரி வின்னர். அந்த பிரைஸ் மணியை பார்த்த உடனே ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவர் அவரோட பாஸ்க்கு கால் பண்ணி அவரை திட்டிட்டு போன் வச்சிடறாரு. உடனே அவர் அவரோட வீட்டுக்கு நிறைய பொருட்களை வாங்குறாரு. அவர் வீட்டுக்கு திரும்ப வந்து வாஷிங் மிஷின்ல துவைக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அதிகமான ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எல்லாரும் அவர் வீட்டுக்கு வந்து ஜாலியா இருக்காங்க. இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவனமா பாத்தீங்கன்னா ராணி துவைக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் வாஷிங் மிஷின்ல போடுறாரு. அவர் பேன் பாக்கெட்ல இருக்கிற டிக்கெட்டை மறந்துடுறாரு. இந்த துணிகளோட சேர்த்து லாட்டரி டிக்கெட்டும் நனைஞ்சு வீணாயிருது. அதனால ராணி தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த பிக்சரை கவனமா பாருங்க. இதுல யார் ஏழை, ஏவா இல்ல பியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேன் பி தான் ரிச். இன்னும் அவர் தன்னை ஏழையா நினைச்சிட்டு இருக்காரு. மனசு நல்லா இருக்கிறவங்க தான் பணக்காரங்க, பணம் இருக்கிறவங்க இல்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மேன் பி தான் ஏழை.